தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் மேட்டுப்பாளையம் 5வது புத்தகத் திருவிழா. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது நடந்து முடிந்த மேட்டுப்பாளைய புத்தக கண்காட்சி. நடந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 முதல் 17 முடிய 10 நாள் சிறப்பாக நடந்தது. நடந்த இடம் இஎம்எஸ் கல்யாண மண்டபம். இது முதலே தெரிஞ்சாலும் எனக்கு இந்த 8 முதல் 8, 9, 10 வந்து சென்னை நாணய கண்காட்சி இருந்தனால அங்கே கலந்துக்கிட்டோம். அது முடித்து ஒரு 2 நாள் அங்கே உள்ள லோக்கல் அலுவல் இருந்தனாலையும் கோயம்புத்தூரில் ஒரு நாள் வேலை இருந்தனாலையும் என்னால் அங்கே கலந்துக்க முடியல. பட் எனக்கு ஆனால் வந்து அதில் ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சிது அப்படின்னா 15, 14, 15, 16, 17 4 நாள் வந்து எனக்கு அதை சிறப்பாக வந்து அதில் பங்கு பெற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நம்ம ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சார்பாக நம்ம ஸ்டால் போட்டிருந்தோம். என்ன ஒரு வரவேற்பு! ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெருநகரம், பக்கத்தில் மேட்டுப்பாளையம் மாதிரி ஒரு சிறுநகரம், அந்த இடத்துல வந்து எப்படி இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ண முடியுன்றதை வந்து உண்மையாலுமே பிரமிப்பாக இருந்தது. நிறைய ஸ்டால் வந்திருந்தாங்க. முறையாக அங்கே வந்து ஒரு குழு அமைச்சு முறையாக வந்து அந்த ஆர்வலர்களை கொண்டு வந்து சுற்றிலும் உள்ள எல்லா ஸ்கூல்லையும் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க சேமிப்பை கொடுக்குற மாதிரியும், அந்த சேமிப்புக்கு ஏற்ற டோக்கன்ஸை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டோக்கன்ஸை வந்து ஹாலில் யாருக்கு வேணால் செலவழிக்கிறது மூலமாக அவங்க வந்து புக்ஸும் மற்ற விஷயங்களை வந்து வாங்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வந்து இந்திய அளவில் தமிழக அளவில் வந்து சில சொசைட்டிலேயே நடக்கிறத வந்து நான் கண்கூட பார்க்குறேன். ஏன்னா நம்ம பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஈவினிங்ஸும் வந்து கலந்துரையாடல்கள், போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டியாக இருக்கட்டும், மற்ற விஐபிஸை வந்து மற்ற பேச்சாளர்கள், எழுத்தாளர்களை வந்து அவங்க சிறப்பு கூட்டம் நடத்தினவா இருக்கட்டும், மகளிருக்கு உண்டான போட்டிகளாக இருக்கட்டும், பர்வீன் சுல்தானா அவர்கள், மதிவதனி அவர்கள், இந்த மாதிரி இந்திய அளவில் உலக அளவில் பிரபலமான பேச்சாளர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நைட்டெல்லாம் வந்து 8, 9 மணிக்கு மேலே கூட வந்து அங்கே உள்ள மக்கள் இப்போ என்கிட்ட பேசும்போதே ஸ்டால் போகும்போதே சொன்னாங்க, எனக்கே இப்போ நான் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பணுன்னா, இல்லை நீங்கள் இருங்க, பர்வீன் சுல்தானா அவர்கள் பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வரைக்கும் வியாபாரம் நடக்கும், தோழர் மதிவதனி அவர்கள் பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அந்த அளவுக்கு லோக்கல் ஆளுங்க வந்து எங்களை விடவே இல்லை. எங்களை அவ்வளோ சிறப்பாக வரவேற்று என்கரேஜ் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, இது சின்ன ஊருன்றனால யாரை கேட்டாலும் எல்லாத்தையும் பேர் முதற்கொண்டு, ஏரியா முதற்கொண்டு, வீடு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால அவங்க அந்த அளவுக்கு தோழமையோடு பண்ணுறாங்க. இதில் ஸ்பான்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சிலேருந்து, ஜமாத்திலேருந்து, கோயில்கள், பல்வேறு கோயில்கள்லேருந்து, இருக்கிற எல்லா பள்ளிகள், கல்லூரிகள்லேருந்து, ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒருத்தர் விடாமல் இதில் வந்து பங்கேற்கிற அளவுக்கு வந்து அவங்க வடிவமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாளையும் அது மாதிரி செதுக்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த உணவு பரிமாற்றமாக இருக்கட்டும், அங்கே உள்ள கேன்டீன்னு இருக்குது, அங்கேயே உள்ள வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க, ஆர்டர் எடுத்து அங்கேயே சர்வ் பண்ணுற மாதிரி அந்த ஏற்பாடுகளாக இருக்கட்டும். சில சமயங்களில் வந்து நல்ல முகையில் மதிய உணவை வந்து அவங்களே பண்ணாங்க. கடைசி நாள் வந்து மட்டன் பிரியாணி போட்டாங்க. கவனிப்பு வந்து அவ்வளோ அருமையாக தன்மையாக இருந்தது. வியாபாரிகள், அதாவது ஸ்டால் ஓனர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டால் ஓனர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து அந்த டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, அந்த ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து காசு வாங்குறதுக்கு ஒரு டீமு, அந்த சேகரிப்புகளை வந்து அந்த சில்லறையெல்லாம் எண்ணுறதுக்கு ஒரு டீமுன்னு சொல்லிட்டு தன்னார்வலர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க. எனக்கே வந்து இந்த 10 நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஃபீல் இருந்தது. ஏன்னா மேட்டுப்பாளையம்ன்ற மாதிரி சிறு நகரங்களில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு சென்னையில் அந்த காயின் கண்காட்சி இருந்தனால மிஸ் பண்ணிட்டேனே எனக்கு தோணுச்சு. அடுத்த வருடம் கட்டாயமாக 10 நாள் வந்து அங்கே இருந்து விழாவை சிறப்பிக்கணும் அப்படின்றது ஜேஆர் டிவைன் ப்ளஸ் மற்றும் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸின் ஆர்வமாகவே இருக்குது. ஸ்டாலும் நம்ம புக் பண்ணியாச்சு. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் உறுப்பினராகவும் சேர்ந்தாச்சு. காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க.